ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் படம் உண்மையிலே ஒருத்தா இதுக்கு முன்னாடி வந்த படத்தோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கான்னு கேட்டா அப்படி ஒண்ணு இல்ல. அதாவது இவருக்கு பதில் இவர்னு சொல்ற மாதிரி கேஸ்டிங் மட்டும் மாத்தி விட்டு போயிட்டாப்ல. அதாவது இந்த படத்தை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸோட ஸ்டோரி மாதிரி அங்கங்க லைட்டா தெரியும். இந்த சூப்பர்மேன் மூவி பாத்தீங்கன்னா புது ஸ்டோரியா இல்லாம ஏற்கனவே இருக்க ஸ்டோரியை ரீபூட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனுக்குனே தனியா ஒரு பேஸும் ஜஸ்டிஸ் கேங்னு சொல்லப்படுற ஜஸ்டிஸ் லீக் மாதிரி இருக்கிற ஒரு டீமையும் கொடுத்துருப்பாங்க. இந்த மூவில சூப்பர்மேனோட ஆரிஜின் ஸ்டோரியை வளவள குழந்தை இழுக்காம டைரக்டா கதைக்குள்ள போனது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே நல்லாவே இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காரு நம்ம ஜேம்ஸ் கன். குறிப்பா சொல்லணும்னா இந்த மூவியோட வில்லனான லெக்ஸ் லூத்தர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா மரணபங்கமா இருந்துச்சு. என்னதான் இந்த மூவி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லாம இருந்தாலும் அடுத்தடுத்து டிசியில வரப்போற ஒவ்வொரு மூவிஸ் அண்ட் சீரிஸையும் லைட்டா டீஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த மூவில எனக்கு பிடிச்ச ஃபேவரட் என்னன்னா காமிக் அக்யூரேட்டா இருக்க சூப்பர்மேன் காஸ்டியூமா இருக்கட்டும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிரிப்டோன் சொல்லப்படுற சூப்பர் டாகையும் இந்த படத்துல காமிச்சிருந்திருப்பாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மூவில சூப்பர் கேர்ளையும் டீஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதாவது அடுத்து வரப்போற சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோ மூவிக்கு ஒரு நங்குரமாவே கொடுத்திருந்திருப்பாரு. ஓவராலா பார்த்தோம்னா இந்த மூவி ஓகேன்னு மாதிரி தான் தெரியும். ஃபியூச்சர்ல வர மூவிஸை எப்படி கொண்டு வராருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.